நமஸ்காரம். ஜாதகத்தை ஆய்வு செய்யும் முறை அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். ஜாதகத்தை ஆய்வு செய்யும் முறை அப்படின்னா, ஒரு ஜாதகத்தில் ஒரு காரகத்துவத்திற்கு எப்படி அனலைஸ் பண்ணணும் அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். முதல்ல ஒரு காரகத்துவம் அப்படின்றத எடுத்துட்டோம்னா, அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது என்னன்னா கொடுப்பினை அப்படின்றது ரொம்ப முக்கியம். நம்ம ஏற்கனவே பல வீடியோக்கள் எல்லாம் பார்த்துருப்போம். கொடுப்பினையும் தசாபுத்தியும்ன்ற வீடியோவில் நான் இதை பற்றி சொல்லியிருப்பேன். கொடுப்பினையோட முக்கியத்துவம் பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அது மாதிரி ஒரு செயல் அப்படின்றத எடுத்துட்டோன்னா, அந்த செயல் நடக்குமா நடக்காதா அப்படின்றத தீர்மானிக்கிறது எது அப்படின்னா கொடுப்பினை தான். அப்போ அந்த கொடுப்பினை அவ்வளவு முக்கியம் வாய்ந்தது அப்படின்னு சொல்கிறோம். இப்போது ஒரு ஜாதகத்தில் ஒரு செயலானது நடக்குமா நடக்காதா அப்படின்றத அந்த கொடுப்பினையை வைத்து ஆராயணுமா, இல்லை அது மட்டும் போதுமா, இல்லை வேறு ஏதாவது முக்கியத்துவம் வாய்ந்தது இருக்கா அப்படின்றத பற்றி தான். அதுக்கு ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. அந்த ப்ரொசீஜர் படி நம்ம அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா எளிதாக பலன் சொல்ல முடியும். முதல்ல ஆய்வுக்குரிய காரகமானது அகம் சார்ந்ததா இல்லை புறம் சார்ந்ததா அப்படின்றத முடிவு பண்ணணும். ஒரு அகம் சார்ந்த பாவம் 1, 3, 5, 7, 9, 11 பாவங்களை தொடர்பு கொண்டால் 100% நன்மையை தரும் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். 4, 8, 12 அப்படின்ற பாவம் எந்த ஒரு காரகத்துக்கும் தீங்கானது அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி ஒரு பாவத்திலிருந்து எண்ணி வரக்கூடிய 8, 12வது பாவங்களும் தீமையை தரும். இதுதான் எதிரி பாவம். 8, 12ன்றது எதிரி பாவம், 3, 11 அப்படின்றது நட்பு பாவம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? இந்த மாதிரி ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நம்ம ஆய்வு செய்யக்கூடிய காரகமானது அகம் சார்ந்ததா இல்லை புறம் சார்ந்ததா அப்படின்றத முடிவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்டெப் 1லேருந்து ஆராய வேண்டும். அதுக்கு தான் இந்த ஜாதகத்தை ஆராய்வு செய்யக்கூடிய முறை அப்படின்னு சொல்லி தலைப்பு கொடுத்துருக்கேன். ஸ்டெப் 1 பாருங்க. ஒரு காரகத்துவத்திற்கு லக்னபாவம் எந்த அளவு சப்போர்ட் பண்ணுறது, அதாவது உறுதுணையாக இருக்கிறது அப்படின்னு கொடுத்துருக்கேன். கொடுப்பினை தானே முக்கியம். அப்போ கொடுப்பினை அப்படின்றது பாவ கொடுப்பினை, கிரக கொடுப்பினை தானே நம்ம ஏற்கனவே படித்தோம். இப்போ திடீர்னு லக்னபாவத்தை முதல்ல பார்க்கணும்னு சொல்கிறீங்களேன்னு ஒரு டவுட் வரலாம். பொதுவாக நம்ம 12 பாவங்களில் இருக்கக்கூடிய அனைத்து காரகங்களும் லக்னபாவத்தில் இருக்குது அப்படின்றது எல்லாரும் அறிந்த விஷயந்தான். அதாவது மோஸ்ட் ஆஃப் த காரகாஸ் எல்லாம், அதாவது இந்த 12 பாவங்களில் என்னென்ன காரகங்கள்லாம் இருக்கோ அது எல்லாமே இந்த லக்னபாவத்தில் அடங்கும். அப்போது அந்த லக்னபாவம் அப்படின்றது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். இந்த 12 பாவங்களுக்கும் தலைமையான பாவம் எது அப்படின்னா லக்னபாவம் தான். அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஏன் இந்த லக்னபாவத்தை முதல்ல ஆய்வு செய்ய வேண்டும்னு சொல்கிறோன்னா காரணம் இருக்குது. ஒரு ஜாதகருக்கு லக்னபாவமானது தலைமை பாவமாக அமைகிறது இல்லையா? ஒரு ஜாதகரோட உயிர் அப்படின்றது தான் இந்த லக்னபாவம். அப்போது எல்லா காரகங்களும் இந்த லக்னபாவத்தில் அடங்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஒரு லக்னபாவம் ஒரு ஒற்றைப்பட பாவத்தை தொடர்பு கொள்கிறது. உதாரணத்துக்கு ஒரு லக்னபாவமானது 3ஆம் பாவத்தை தொடர்பு கொள்வதுன்னு வச்சுக்கோங்க. அந்த ஜாதகருக்கு 3ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய காரகங்களின் மீது அதிக ஈடுபாடு இருக்கும், இன்ட்ரெஸ்ட் இருக்கும். சதா அதையே நினச்சிட்டு இருப்பார். அதாவது 3ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய காரகங்கள்னா இப்போ ஐடி
அப்படின்னு எடுத்துக்கோங்க. அதெல்லாம் வந்து இந்த கம்ப்யூட்டர் துறை இதெல்லாம் வந்து இந்த 3வது பாவத்தை சார்ந்தது. இப்போ லக்ன பாவமானது 3ஆம் பாவத்தை தொடர்பு கொண்டா என்ன ஆகும்னா அந்த ஜாதகர் கம்ப்யூட்டர் துறையில் ஈடுபாடு அதிகமாக செலுத்துவார். அவருக்கு அந்த கம்ப்யூட்டர் துறையில் அதிக நாட்டம் இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கணும். இப்போ லக்ன பாவம் உதாரணத்துக்கு 6ஆம் பாவத்தை தொடர்பு கொள்வது அப்படின்னா அந்த ஜாதகருக்கு 6ஆம் பாவத்தின் மீது உள்ள காரகங்களின் மீது ஈடுபாடு அதிகம் இருக்கும். இந்த மாதிரி லக்ன பாவம் எந்த பாவத்தை தொடர்பு கொள்றதோ அந்த பாவங்கள் ரீதியான உள்ள காரகங்களின் மீது அந்த ஜாதகருக்கு அதிக நாட்டம் இருக்கும், ஈடுபாடு இருக்கும். அதனால தான் இந்த லக்ன பாவம் முதல்ல ஆய்வு செய்யணும் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு ஜாதகருக்கு ஒரு விஷயத்தில் நாட்டம் அதிகமாக இருக்குன்னா தான் அந்த விஷயத்தையே வந்து நம்ம அந்த ஜாதகரால் அனுபவிக்க முடியும். அதனால தான் இந்த லக்ன பாவம் ஒரு பிரதான பாவம், ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு சொல்லக்கூடியதுக்கு காரணம் என்னன்னா இதுதான். ஒரு ஜாதகர் எந்த மாதிரியானவர் அப்படின்றதெல்லாம் இந்த லக்னபாவத்தை வச்சு தான் நம்ம முடிவு செய்ய முடியும். லக்னபாவம் இருக்கக்கூடிய நிலையை வச்சு தான் அந்த ஜாதகர் இப்படிப்பட்டவர் அப்படின்றத தீர்மானிக்க முடியும். அதனால லக்னபாவம்ன்றது முதன்மை பாவம் அப்படின்றதுனால ஃபர்ஸ்ட் அதை தான் வந்து ஜாதகத்தில் ஆய்வு செய்யணும். அதுக்கு அப்புறம்தான் இந்த பாவகாரகம் கிரகக்காரகம் இதெல்லாம் பார்க்கணும். ஒரு காரகத்துவத்திற்கு பாவ கொடுப்பனை கிரக கொடுப்பனை நன்னா இருந்தாலும் அதை அனுபவிக்கக்கூடியது எதுன்னா இந்த லக்ன பாவம் தான். இந்த ஜாதகர் தான் அனுபவிக்கணும் இல்லையா? அப்போ அந்த லக்ன பாவம்ன்றது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்றதுக்காக இந்த லக்ன பாவத்தை முதல்ல ஆய்வு செய்யணுன்றதை சொல்கிறோம். பொதுவாக ஒரு காரகத்திற்கு அந்த பாவகாரகத்தையும் கிரகக்காரகத்தையும் ஆராய்வதற்கு முன்னாடி லக்ன பாவம் எந்த நிலையில் இருக்குது அப்படின்றத முதல்ல டிசைட் பண்ணணும். அதை தான் ஸ்டெப் 1ல் கொடுத்துருக்கேன். லக்ன பாவமானது அந்த காரகத்திற்கு ஆய்வுக்குரிய காரகத்திற்கு எந்த அளவுக்கு உறுதுணையாக இருக்கிறது, அதாவது சப்போர்ட் பண்ணுறது அப்படின்றத முதல்ல பார்க்கணும். இப்போது ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஜாதகருக்கு லக்ன பாவமானது சரியான நிலையில் இல்லைன்னு வச்சுக்கோங்க. மித்த 11 பாவங்கள் நல்ல நிலையில் இருந்தாலும் அந்த 11 பாவங்களுடைய காரங்களை இந்த ஜாதகரால் சீரான நிலையில் அனுபவிக்க முடியாது. லக்ன பாவம்ன்றது ஒரு உயிர், ஒரு தலைமை பாவம் அப்படின்றதுனால லக்ன பாவம் தான் பிரதானம். அந்த லக்ன பாவமே வந்து கெட்டு போயிடுது அப்படின்னா மித்த பாவங்களில் இருக்கக்கூடிய காரகங்களில் அந்த ஜாதகரால் அனுபவிக்க முடியாது. ஸ்டெப் 2 பாருங்க. ஆய்வுக்குரிய காரகத்திற்கு பாவகாரகம் எந்த நிலையில் இருக்கு அப்படின்றத பார்க்கணும். 2வது ஸ்டெப். பாவகாரகம் அப்படின்னா ஏற்கனவே நம்ம கொடுப்பனையும் தசாபுத்தியும்லே பார்த்துருக்கோம். பாவகாரகம்னா என்னன்னு தெரியும். ஒரு காரகம் உதாரணத்துக்கு ஒரு திருமணம் அப்படின்ற ஒரு காரகத்தை எடுத்துட்டீங்கன்னா திருமணம் எந்த பாவத்தில் வரும் அப்படின்னா 7வது பாவத்தில் வரும், களத்திர பாவம். அப்போ 7வது பாவம் தான் அந்த திருமணத்திற்கான காரகத்திற்கு பாவகாரகம். அப்போ 7வது பாவம் எப்படி இருக்கு அப்படின்னு அந்த காரகத்துக்கு அனலைஸ் பண்ணணும். கொடுப்பினை அப்படின்ற பட்சத்தில் 2 விதமான கொடுப்பினைகள் இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். பாவ கொடுப்பினை, கிரக கொடுப்பினை அப்படின்றது நம்ம ஏற்கனவே பழைய வீடியோலலாம் படிச்சிருக்கோம். அப்போது எதுக்காக ஸ்டெப் 2ல் வந்து பாவ கொடுப்பினை அப்படின்றத ப்ரையாரிட்டி கொடுத்துருக்கேன் அப்படின்னா காரணம் இருக்குது. கிரக கொடுப்பினையை விட பாவ கொடுப்பினை கொஞ்சம் வலிமை வாய்ந்தது. ஏன் அதை அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, உதாரணத்துக்கு சொந்தம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா ஒரு சொந்தம்ன்ற காரகம் எடுத்துக்கோங்க. பாவ கொடுப்பினையில் சொந்தம் அப்படின்ற காரகத்தை குறிக்கிறது எதுன்னா 4வது பாவம். ஆனால் கிரக கொடுப்பினையில் பார்த்தீங்கன்னா சொந்தம் அப்படின்றத ஒரு கிரகம் வந்து சொல்றது கிடையாது. சந்திரன் அப்படின்றது தாய் வழி சொந்தத்தை குறிக்கிறது, சூரியன்றது தந்தை வழி சொந்தத்தை குறிக்கிறது. இந்த மாதிரி கிரகங்களில் வந்து ஒரே ஒரு கிரகம் வந்து சொந்தத்தை குறிக்கக்கூடியது கிடையாது. அதனால்
இந்த பாவம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பாவங்களில் 4வது பாவத்தை எடுத்துட்டோம்னா சொந்தம் அப்படின்ற ஒரே விஷயம் அந்த 4வது பாவத்திலே வந்துவிடும். அதனால தான் இந்த பாவங்கள் வந்து கிரகங்களை விட கொஞ்சம் வலிமை வாய்ந்தது அப்படின்னு சொல்லி, இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு கிரகங்கள் வந்து எல்லா விஷயத்துக்கும் ஒரே கிரகம் அப்படின்றது கிடையாது. பாவங்களில் ஒரு சில விஷயங்களுக்கெல்லாம் பாவங்கள் ஒரே பாவத்திலே வந்து இந்த மாதிரி வலிமை வாய்ந்ததாக இருக்கும். அதனால தான் இந்த பாவங்களுக்கு வந்து அதிக முக்கியத்துவம் கொடுக்குறோம். அதனால தான் இந்த ஸ்டெப் 2ல் வந்து பாவகாரகம் அப்படின்றத பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன். அப்புறம் 3வதாக என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்டெப் 3 பாருங்கள், கிரககாரகம். ஆய்வுக்குரிய பாவத்திற்கு கிரககாரகம் எவ்வாறு உள்ளது. இப்போ உதாரணத்துக்கு எடுத்துட்டு அந்த திருமணம் அப்படின்ற காரகத்தையே எடுத்துக்கோங்க. அதற்கான கிரகம் என்ன அப்படின்னா ஆண்களுக்கு சுக்கிரன், பெண்களுக்கு செவ்வாய். அது மாதிரி அந்த கிரககாரகத்தை ஆய்வு செய்ய வேண்டும். சுக்கிரன்னா சுக்கிரன் எந்த நிலையில் இருக்குது, அதே மாதிரி பெண்களுக்கு செவ்வாய்னா செவ்வாய் எந்த நிலையில் இருக்குது, நன்றாக இருக்கிறதா இல்லையா. உணர்வு சார்ந்த விஷயங்கள், திருமணம், குழந்தை பிறப்பு, சந்தோஷம், மனமகிழ்ச்சி, குடும்ப வாழ்க்கை, இதெல்லாம் வந்து அகம் சார்ந்த காரகத்தில் சேர்ந்துடும். அந்த மாதிரி அகம் சார்ந்த காரகங்களுக்கு அகம் சார்ந்த பாவங்களை தொடர்பு கொண்டால் நன்மையை கொடுக்கும். அப்போ இந்த உதாரணமாக எடுத்துக்கொண்ட அந்த ஆய்வுக்குரிய பாவமான திருமணத்திற்குரிய பாவமான 7ஆம் பாவம் எவ்வாறு உள்ளதுன்னு பார்க்கணும். அதே மாதிரி கிரககாரகத்தில் சுக்கிரன், ஆண்கள்னா சுக்கிரனை பார்க்கணும், பெண்கள்னா செவ்வாயை பார்க்கணும். அந்த மாதிரி இது உதாரணத்துக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி ஒவ்வொரு காரகத்துக்கும் ஒவ்வொரு பாவங்களில் ஒதுக்கப்பட்டுள்ளது இல்லையா. அந்த மாதிரி அந்தந்த காரகங்களுக்கு அந்தந்த பாவத்தை ஆய்வு செய்ய வேண்டும். இப்போ கிரககாரகம் கொடுப்பனை எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் ஸ்டெப் 4 பாருங்கள். ஆய்வுக்குரிய காரகத்திற்கு 9ஆம் பாவ கொடுப்பனை. ஏன் இந்த 9ஆம் பாவ கொடுப்பனையை சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு செயல் வந்து நல்லபடியாக நடக்கணும்னா கடவுளோட அனுகிரகம் இல்லாமல் அந்த செயல் வந்து நல்லபடியாக நடக்க முடியாது. தெய்வ அனுகிரகம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதனால தான் இந்த 9ஆம் பாவம் அப்படின்றது பாவகாரகத்தில் ஏற்கனவே 9ஆம் பாவத்தை பற்றி சொல்லியிருப்போம். இறை கொடுப்பினை, ஆன்மீகம், தர்ம சிந்தனை, இதெல்லாம் வந்து இந்த 9ஆம் பாவத்தை குறிக்கக்கூடியது. அப்போ இந்த 9ஆம் பாவத்தில் தெய்வ அனுகிரகம், அந்த தெய்வமானது இந்த காரகத்திற்கு துணை நிற்கிறதா, இந்த காரகத்திற்கு சப்போர்ட்டிவாக இருக்கா அப்படின்றத பார்க்கணும். இப்போ இந்த 9ஆம் பாவம் இறை கொடுப்பினை நல்லா இருந்தது அப்படின்னா அந்த காரகமானது எளிதில் நடக்கக்கூடிய விஷயமாக இருக்கும். அதனால தான் இந்த 9ஆம் பாவ கொடுப்பினையும் ஆராய்வு செய்கிறோம். அப்புறம் ஸ்டெப் 5 தசா புத்தி, நடப்பு தசா புத்தி. ஆய்வுக்குரிய காரகத்திற்கு அந்த சமயத்தில் நடக்கக்கூடிய தசா புத்திகள் எவ்வாறு உள்ளது அப்படின்னு ஆய்வு பண்ணணும். தசா புத்தின்னு வரும்போது எல்லாருக்குமே தெரியும், தசையை விட புத்தி வலிமையானது, புத்தியை விட அந்தரமானது வலிமை குறைவு, தசையை விட அந்தரம் வலிமை வாய்ந்தது அப்படின்னு நம்ம ஏற்கனவே பல வீடியோலலாம் சொல்லியிருக்கோம். தசா புத்தி அந்தரம் அப்படின்ற வீடியோலேயே உங்களுக்கு பர்சன்டேஜ் போட்டே உங்களுக்கு சொல்லியிருப்பேன். புத்தி அப்படின்றது 60%, தசை அப்படின்றது 15%, அதே மாதிரி அந்தரம்ன்றது 25 மதிப்பெண்கள் அப்படின்னு. அப்போ தசையை விட புத்தி வலிமையானது. அப்போ புத்தி அப்படின்றது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது தசா புத்தியில். அதே மாதிரி எல்லாத்துக்கும் இந்த தசா புத்தின்றது எல்லா காரகத்துக்கும் முக்கியம்தான். நிலையான காரகங்களுக்கு தசா புத்தியை விட கொடுப்பினை அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஏற்கனவே போன வீடியோவில் நிலையான பாவங்கள், நிலையற்ற பாவங்கள்லாம் என்னன்றதை சொல்லியிருப்போம். இந்த நிலையான காரகங்கள், நிலையான பாவங்களுக்கு கொடுப்பினை ரொம்ப முக்கியம். நிலையற்ற பாவங்கள் இதெல்லாம்னா அந்த மாதிரி குழந்தை பிறப்பு, அதெல்லாம் வந்து நிலையற்ற பாவங்கள், நிலையற்ற காரகங்கள். அதற்கு வந்து அந்த நடக்கக்கூடிய அந்த தசா புத்திகள் மட்டும் நல்லா இருந்தாலே அந்த காரகத்தை நடத்தி கொடுக்கறதுக்கு உதவும். அது ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா.
இப்போது ஒரு ஆய்வுக்குரிய காரகத்திற்கு முதல்ல என்ன பார்த்தோம்? லக்னபாவத்தை பார்த்தோம். ரெண்டாவது பாவகாரகம் என்ன அப்படின்றத ஆய்வு பண்ணணும். மூணாவது கிரக காரகத்தை ஆய்வு பண்ணணும். நான்காவது 9ஆம் பாவத்தை ஆராய்வு செய்யணும். ஐந்தாவது தசா புத்திகள். இந்த முதல்ல இருக்கிற ஸ்டெப் 4 வரைக்கும் இருக்கிறது தான் நம்ம கொடுப்புனை அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஸ்டெப் 5 தசா புத்தி, இதை மதின்னு சொல்கிறோம். ஃபஸ்ட்டு இருக்கிற 1லேருந்து 4 வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3, ஸ்டெப் 4 விதி அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த ஒரு ஜாதகத்தை பலனை நிர்ணயிக்கக்கூடியது எதுன்னா விதி, மதி, கதி தான். அப்போ இந்த விதியும் மதியும் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. அப்போ இந்த 5 ஸ்டெப்பை ஆராய்வு செஞ்சாலே ஒரு 90% பலனை நிர்ணயம் செய்ய முடியும். கடைசியாக ஸ்டெப் 6 பாருங்கள். ஸ்டெப் 6ல் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா, ஆய்வுக்குரிய காரகத்திற்கு பகைபாவம், நட்பு பாவம், பகைபாவம் என்ன, அது எந்த நிலையில் இருக்குது அப்படின்றத பார்க்கணும். ஏன் அப்படின்னா, ஒருவேளை இந்த பாவ கொடுப்பனையோ இல்லை லக்ன கொடுப்பனையோ, இந்த பாவ கொடுப்பனையோ இல்லை கிரக கொடுப்பனையோ சரியில்லாத நிலையில் இந்த பகை பாவமானது, அதாவது ஒரு காரகத்திற்கு பகையாக இருக்கக்கூடிய பாவம், உதாரணம் பார்த்தீங்கன்னா இப்போ குழந்தை பிறப்பு அப்படின்றத எடுத்துக்கோங்க. குழந்தை பிறப்பு எந்த பாவத்தை சார்ந்தது? 5வது பாவம். அப்போ இந்த குழந்தை பிறப்பு அப்படின்றதுக்கு பகை அப்படின்னா எதை சொல்லலாம் அப்படின்னா, மலட்டுத்தன்மை அப்படின்றது எதிர்ப்புறமானது இல்லையா? அப்போ இந்த மலட்டுத்தன்மை அப்படின்றது எந்த பாவம்னா 4வது பாவம். அப்போது 4வது பாவத்தை ஆய்வு செஞ்சோம்னா, அந்த 4வது பாவம் வீரியமாக இல்லாத பட்சத்தில் இந்த குழந்தை பிறப்புக்கு சாதகமாக தானே இருக்கும். மலட்டுத்தன்மை வீரியம் வாய்ந்தால் இந்த குழந்தை பிறப்பு நடக்காது. மலட்டுத்தன்மை அப்படின்ற பாவம் வீரியம் குறைஞ்சு போச்சுன்னா இந்த குழந்தை பிறப்பு அப்படின்ற பாவத்திற்கு சாதகமான நிலை தான். அப்போது ஒரு காரகத்திற்கு உள்ள பாவத்திற்கு பகை பாவம் எது? இப்போ 5வது பாவத்திற்கு பகை பாவம் எதுன்னா 4வது பாவம். 4வது பாவம் வீரியம் இல்லாமல் வீரியத்தை இழந்திருக்கு அப்படின்னா 5ஆம் பாவத்திற்கு அது ஒரு ஆடட் அட்வான்டேஜ் மாதிரி. அதை தான் இந்த ஸ்டெப் 6ல் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி ஒரு பாவத்திற்கு, ஒரு காரகத்திற்கு நட்பு பகை பாவங்களை ஆய்வு செய்ய வேண்டும். நட்பு பாவம்னா எதுனா, ஒரு நட்பு பாவம் என்ன செய்யும் அப்படின்னா ஒரு பரிணாம வளர்ச்சியை கொடுக்கும். ஒரு பாவத்திற்கு நட்பு பாவம் எது? 3, 11. அது என்ன பண்ணும் அப்படின்னா அந்த பாவத்திற்கு பரிணாம வளர்ச்சியை கொடுக்கும். அப்போ நட்பு பாவம் வீரியமாக இருந்தால் அந்த பாவத்திற்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அப்போ பகை பாவம் வீரியம் இழந்து விட்டால் அந்த குழந்தை பிறப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 5வது பாவத்திற்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜ். இதெல்லாம் தான் ஆய்வு பண்ணோம். இந்த ஸ்டெப் 6, இந்த 1லேருந்து 6 வரைக்கும் இருக்கக்கூடிய முறைப்படி ஒரு ஜாதகத்தை ஆய்வு செஞ்சோன்னா ஒரு காரகத்துவத்திற்கு எளிதாக பலன்களை சொல்ல முடியும். இதை தான் ஜாதகத்தை ஆய்வு செய்யும் முறை. எந்த ஒரு காரகத்துவத்துக்கு எடுத்துட்டாலும் இந்த முறைப்படி, இந்த ஸ்டெப் 1லேருந்து இந்த ஸ்டெப் 6 வரைக்கும் எப்படி கொடுத்துருக்கோமோ அதுபடி ஆய்வு செய்தாலே அந்த ஜாதகருக்கு பலன்களை எளிதாக சொல்ல முடியும். இதுதான் இந்த ஜாதகத்தை ஆய்வு செய்யக்கூடிய முறை அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில். அடுத்த வீடியோவில் ஒவ்வொரு காரகத்துவத்திற்கும் எப்படி ஆய்வு பண்ணுவது, ஒரு குறிப்பிட்ட காரகத்துவத்தை எடுத்துட்டு அதை எப்படி ஆய்வு செய்கிறது அப்படின்றத பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.